ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஒன் ஸ்டைல் குக்கிங். நாம் இன்றைக்கி சோஹாரில் உள்ள ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டு தாங்க போகிறோம். வாங்க என்னென்ன ஃபிஷ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபிஷ் மார்க்கெட் போகிறதுக்காக காலையிலே ரொம்பவே ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணுங்கிறதுக்காக இன்றைக்கி உளுந்தங்களி செஞ்சுருந்தோம். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தக்ஷித் கூட மார்னிங் அதான் சாப்பிட்டான். ரொம்ப ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு பார்த்திங்கன்னா 9:44க்கு வீட்டிலேருந்து கரெக்டாக கிளம்பணும். தக்ஷித் அப்போவும் தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ அவனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இங்கே வெயில் 5:30க்கே வெயில் ஸ்டார்ட் ஆயிரும். ரொம்ப லேட் ஆச்சுன்னா ஷாப்பெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்கங்கிறதுக்காக அவன் தூங்கிட்டு தான் இருந்தான். ஸோ நாங்கள் தான் எழுப்பி கூப்பிட்டு போகிறோம். அதனால் போகும்போது கொஞ்சம் டல்லாகவே இருந்தான். வரப்போ நல்லா ஆக்டிவாக ஆகிட்டான். இங்கே ஓமன்லாம் பார்த்திங்கன்னா ரோடெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ரூல்ஸையும் ரொம்ப மெயின்டைன் பண்ணுவாங்க. இது சம்மர் டைம்ங்கிறதுனால இந்த டைமில் ரொம்ப ரஷ்ஷாக இல்லை. அதனால் அந்த ரவுண்டு போட்லலாம் நம்மளால் போகவே முடியாது. அந்தளவுக்கு ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். இந்த ரோடு ரூல்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் தான். ஸோ எல்லாமே பக்காவாக கேமரா மூலமாக எல்லாம் செட் பண்ணி வச்சுருப்பாங்க. நம்ம ஹைவேலாம் பார்த்திங்கன்னா 120 ஸ்பீடு தான் போனோம். அதுக்கு மேலே போனால் அங்கங்கே கேமரா வச்சுருப்பாங்க. அதே நம்மளுக்கு நம்ம காரை ஃபோட்டோ எடுத்துரும். ஸோ அதனால் நம்ம ஸ்பீட் ரொம்ப ஓவராக பண்ணோன்னா பாருங்கள், அங்கெல்லாம் கேமரா இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்பீட் அதிகமாக போனோம் அப்படின்னா நம்மளுக்கு 10 ரியால் ஃபைனு. இங்கே ரியால் தான், நம்ம ஊரில் அமௌண்ட் சொல்லுவோம்ல, இங்கே ரியால்னு சொல்லுவாங்க. 10 ரியால் நம்ம ஊர் மதிப்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 1800 மதிப்பு இருக்கும். இப்போ 10 ரியாலையும் அமௌண்ட்டு கூட்டிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ எனக்கு ப்ராப்பராக தெரில. அது மட்டும் இல்லாமல் அங்கங்கே சிக்னல் இருக்கும். இப்போ நம்ம ஊரெல்லாம் சிக்னல் இருக்கும்ல, ஸோ நம்ம சிக்னல் போடுறப்ப கரெக்டாக ஸ்டாப் ஆகலை, அந்த சிக்னலை க்ராஸ் பண்ணிட்டோம், ஒரு லைன் க்ராஸ் பண்ணிட்டோம்னாலே அங்கேயும் கேமரா இருக்கும். ஸோ சிக்னல் க்ராஸ் பண்ணோம் அப்படின்னா இங்கே 1 டே ஃபுல்லாக ஜெயில் தான், வேறு ஆப்ஷனே கிடையாது. ஸோ அதனால் லைசன்ஸ் வாங்குறதுக்கே பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாங்க முடியும். இங்கே ட்ரைவ் பண்ணுறவங்களும் ப்ராப்பர் ரூல்ஸாக தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. பாருங்கள், நம்ம இப்போது ஃபிஷ் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் உள்ள என்ட்ரு ஆயாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். பீச் ஒட்டி இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு ஃபிஷ் கிடைக்கும். ஸோ அதனால தான் நாங்கள் இங்கே வாங்க வருவோம். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டே ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். பாருங்கள், இங்கே வரதுக்கு 10 o'clock ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஃபிஷ் மார்க்கெட் போகலாம் வாங்க. பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபிஷ் மார்க்கெட்டுன்னு. இன்னும் அந்த சைடு அதிகமாக இருக்குது. நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். ஸோ எனக்கு நிறைய நேம் தெரியாது. பாருங்கள், நம்ம ஊர் சைடில் உள்ள மத்தி, இறால், நண்டு, ப்ரான் இருக்குது. நாங்கள் கொஞ்சம் ப்ரான் தான் வாங்கினோம். 1/2 kg ப்ரான் வாங்கினோம். நண்டு பார்த்திங்கன்னா இந்த டைம் நிறையா வந்துருந்துச்சு. ஸோ அங்கெல்லாம் பாருங்கள் எவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ அதனால தான் மால்லலாம் ஃபிஷ் வாங்கினோம்னா எனக்கு ஒரு ஸ்மெல் டிஃப்ரெண்ட்டாக அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நாங்கள் வாங்க மாட்டோம். இது பார்த்திங்கன்னா திருக்கை மீன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த மீன். பாருங்கள் எவ்வளோ நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ் இருக்கும். பாருங்கள், இதான் திருக்கை மீன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். நான் ஊரில் சாப்பிட்டது கிடையாது. பாருங்கள், தக்ஷித் அவங்க அப்பா கூட அவங்க அப்பா நண்டு வச்சு வாட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவன் அந்த டயர்ட்னஸில் அவன் ஆக்டிவாக இல்லை, சும்மா வேறு எதையும் கவனிச்சிட்ருக்கான். பாருங்கள், இது மத்தி மீன். நம்ம ஊரில் உள்ள மத்தி மீன். நண்டு எவ்வளோ இருக்குது பாருங்கள். இந்த டைம் நண்டு ரொம்ப இருந்துச்சு. இது பாருங்கள் கனவா, ஒரு கடம்பான்னு சொல்லுவாங்க. இங்கே ஓமனில் பார்த்திங்கன்னா இந்த துணா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு டன் கணக்கில் இருக்கும். ஸோ இந்த ஃபிஷ் தான் நிறையா வாங்குவாங்க. இந்த மாதிரி ஷார்க் ஃபிஷ் எல்லாமே நிறைய வெரைட்டிஸ் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஒரு 1/2 kg ப்ரானும் கொஞ்சம் திருக்கை மீன் வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம் கொஞ்சமாக திருக்கை மீன் வாங்கினோம். நம்ம ஊரில் வாங்குற மாதிரி 1/2 kg 1 kg இந்த மாதிரிலாம் இங்கே வாங்க மாட்டாங்க. இங்கே ஃபுல்லாக எல்லாமே 10 kg இந்த மாதிரி வாங்குவாங்க. பாருங்கள், இந்த செக்ஷன் தான் க்ளீனிங் செக்ஷன். அந்த சைடு இருக்குது. இங்கே நம்ம தனியாக அமௌண்ட் கொடுத்தோம்னா அவங்க க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. இது என்ன ஃபிஷ்ஷுனே தெரில, பார்க்க டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அவுட் சைட் லேயர் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி சோஹார் டூரிஸ்ட் பிளேஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா இதில் இந்த ஃபிஷ் மார்க்கெட் ஒரு இடத்துல 4வது பிளேஸில் அந்த பிளேஸில் இருக்கும்.
ஸோ ரொம்பவே அழகாக இருக்கும். சம்மர் டைம்ங்கிறதுனால அவுட் சைட் ரொம்ப பேர் போகலை. பாருங்கள், தக்ஷித்தும் அவங்க டேடியும் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. இந்த லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். வின்டர் டைம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே நிறைய ஃபேமிலிஸ் குழந்தைங்க எல்லாம் நிற்பாங்க, ஃபிஷ் பிடிப்பாங்க. நிறைய பேர் தூண்டில் வச்சு மீன் பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்பவே லொக்கேஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும், காமாக இருக்கும். இந்த ஃபிஷ் மார்க்கெட்டே பாருங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கும். இதாங்க இந்த ஃபிஷ் மார்க்கெட்டோட ஸ்பெஷாலிட்டியே இதான். இந்த மார்க்கெட்டே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு, சூப்பராக இருக்கும். நீங்களும் ஓமன் வந்தீங்க, சோலார் வந்தீங்கன்னா இந்த ஃபிஷ் மார்க்கெட் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் இன்றைக்கி இங்கே வர ஃபிஷ் மார்க்கெட் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இயர்லி மார்னிங் வந்தோம் அப்படின்னா டேரெக்டாக இங்கேருந்தே டேரெக்டாக போட் மூலமாகவே நம்மளுக்கு ஃபிஷ் எல்லாம் கொண்டாடுவாங்க. ஸோ அதை நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி அதை நல்லா காமிக்க முடியல உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு அந்த மாதிரி நான் காமிக்கிறேன். பாருங்கள், தக்ஷித் பாருங்கள் இப்போ தான் சிரிச்சிருக்காரு, க்யூட் பேபி. இந்த பக்கத்துலலாம் போட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறையா எல்லா போட்டுமே வந்து இந்த ஃபிஷ்ஷு தான் பிடிச்சிட்டு வருவாங்க. இன்றைக்கி வந்து லேட்டானால உங்களுக்கு காமிக்க முடியல. நிறையா ஃபேமிலிஸ் இந்த மாதிரி நிறையா பிள்ளைங்க எல்லாருமே சும்மா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கே பக்கத்துலேயே பார்க்கு எல்லாமே இருக்கும். கார் பார்க்கிங்லாம் பார்த்தீங்களா, 3 பக்கமும் ஃபுல்லாக கார் பார்க்கிங் தான், அந்த அளவுக்கு இருக்கும். எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக வந்து வாங்கிட்டு போவாங்க. ஓமனில் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு 3 times எவ்ரிடே வந்து ஒன்லி நான்வெஜ் தான், அந்த மாதிரி தான் சாப்பிடுவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் இது ஒரு சைடு மட்டும்தான், ஒரு சைடு மட்டுமே இவ்வளோ கார் பார்க்கிங் இருக்குது. எந்த அளவுக்கு பீப்புள்ஸ் வராங்கன்னு பாருங்கள். ஸோ ரொம்பவே ஃபேமஸான ஒரு பிளேஸ். பார்த்திங்கன்னா அங்கே பக்கத்துலேயே பாருங்கள் பார்க் இருக்குது, சில்ட்ரன்ஸ் பார்க். ஸோ அங்கே நாங்கள் ஒரு நாள் போனதில்லை. ஸோ ரொம்ப லேட் ஆகிடும். ஸோ வீட்டில் போய் குக் பண்ணோம். ஸோ அதனால் இப்போ நாங்கள் உடனே கிளம்பிட்டோம். போகிற வழியில் உங்களுக்கு ஒரு பிளேஸ் காமிக்கணும்னு நினச்சேன். இதான் பார்த்திங்கன்னா ஃப்ரைடே மார்க்கெட் சொல்லுவாங்க, அதாவது கார் மார்க்கெட். இங்கே பாருங்கள் இதெல்லாம் கார் தான், சேல்ஸ்க்காண்டி விட்டுருக்காங்க. ஃபோன் நம்பர் அதிலே கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபோன் பண்ணி பேசி அந்த ஓனர்கிட்ட பேசி நம்ம அமௌண்ட் பேசி நம்ம அந்த கார் வாங்கிக்கலாம். எங்களுக்கு கூட கார் நாங்கள் இங்கே தான் வந்து வாங்கினோம். நிறையா வெரைட்டிஸ் ஆஃப் கார் இருக்கும். உங்களுக்கு இதை ஷேர் பண்ண நினச்சேன். பாருங்கள், தக்ஷித் இப்போ நல்லா ஆக்டிவாக ஆகிட்டார். எந்த அளவுக்கு இருக்காருன்னு பாருங்கள். அவனுக்கு இந்த மாதிரி நின்று பார்க்குறது பிடிக்கும். இன்றைக்கி ரொம்ப ரசித்து பார்த்துட்ருக்காரு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. பாருங்கள், ரோட்டில் எந்த வண்டியுமே இல்லை. ஸோ அந்த டைமில் யாருமே வெளியே வர மாட்டாங்க. அவங்க ரம்ஜான் டைம்ங்கிறதுனால அவங்களாம் ஃபாஸ்டிங் இருப்பாங்க. ஸோ அதனால் ஈவினிங் டைம் தான் எங்கெல்லாம் வருவாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களோட அப்பார்ட்மெண்ட். ஸோ நாங்கள் இப்போ வீட்டுக்கு வந்தாச்சு, வந்து சமைக்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா டைம் 10:48 ஆகிடுச்சு. கரெக்டாக 16 kilometers. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.